உங்க போட்டோகிராஃபி பிசினஸ் டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துரும். ஓகே, சில சமயத்தில் நடந்துறது உண்மை. எப்பேற்பட்ட நாட்டிலுமே இது நடந்துரும். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் கல்கத்தாவில் ரொம்ப மோசமானது. மருத்துவமனை மீது சமூக விரோதிகள் அந்த மருத்துவமனையை அடித்து துவம்சம் பண்ணுது. அங்கே வெறும் பாதுகாப்புக்கு ஒரு ஜீப்பு போலீஸ் 4-5 பேர் தான் நிற்கிறாங்க. ஒரு வன்முறை கும்பல் மருத்துவமனையை தாக்குது, மருத்துவ உபகரணங்களை தாக்குது. உயிருக்கு பயந்து போலீஸ்காரங்களாம் பயந்து ஓடணும். ஸோ கிரைம் சீனை காலி பண்ணிட்டா வழக்கு விசாரணையில் இப்போ கைது பண்ணால் கூட 90 நாள் ஜாமீனில் வந்துடுவோம். வழக்கு விசாரணையில் குற்றவாளிகளை தப்ப வைக்கிறதுக்கு தான் இந்த கும்பல் இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருக்கு. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் நீ ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இப்போ யோகி ஆதித்யநாத், ஹிமந்த் பிஸ்வாஸுக்கு இணையான கொடுங்கோலியாக அரக்கியாக மாறிவிட்டார் மம்தா பானர்ஜி. 1% மம்தா பானர்ஜிக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா அவர் ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும். நீங்கள் சொல்கிறது சம்பவத்துக்கு பிறகு அடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த சம்பவம் நடந்த பிறகு சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்த ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு நடிச்சிருக்காங்க. அதை தான் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் சிவஞானம் கேட்டிருக்காரு. இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த பிறகு ரெனோவேஷனுக்காக இடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஸோ மாநில அரசு தெளிவாக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக பல காரியங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. சார், வேர்ல்ட் லெவலில் சார், நியூயார்க், ஜெர்மனி, UK எல்லா இடத்துலையுமே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் ராகுல் காந்தி மௌனமாக இருக்கிறார்? ஏன் திமுக மௌனமாக இருக்குது? தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்தால் போக மாட்டார். மேற்கு வங்கத்தில் இந்தியாவையே ஒலுக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கிற மாதிரி, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடக்கிற மாதிரி ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சி இல்லாத மாநில நாடுகளில் நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் ராகுல் காந்தி அங்கே அவர் போக மாட்டார். ஏன்னா இது இந்தியா கூட்டணியை வெட்கி தலைகுனியுண்ட ஒரு விஷயம். இந்தியா கூட்டணியோட எந்த தலைவர் இதை கண்டித்து பேசியிருக்காங்க? இதே சம்பவம் நான் கேட்குறேன், இதே சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடந்திருந்ததுன்னா ராகுல் காந்தி பொங்கி எழுந்திருப்பார். ஆகஸ்ட் 9 அடுத்த சில நாட்களாகவே அங்கே தொடர்ந்து ப்ரொட்டஸ்டாக தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒரு அமைப்பு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போலீஸ் தொடர்ந்து இருந்து கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியுங்க. அங்கே ரொம்ப அசம்பிள் ஆகுதுனாலே போலீஸ் என்ன பண்ணிருக்கணும்? இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ரீசெண்டாக ஆர்ஜி கர்ன்ற கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் ஃபீமேல் டாக்டர் ஒருத்தவங்க ரேப் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு நீதி வேண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த டாக்டர்ஸுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாக்டர்ஸ், ஈவன் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சில டாக்டர்ஸ் அமைப்புமே ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லப்போனால் வெறும் எமர்ஜென்சி மெடிக்கல் ஒர்க்ஸ் மட்டும்தான் நடக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவுட் பேஷண்ட்ஸ் இதுவே இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் தான் இருக்கும், ஏங்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு இன்டென்ஸான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இந்தியா ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அது கல்கட்டாவில் நடந்தது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு ரேப் பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு பாடி ஒரு அமைப்பு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அதை பண்ணியிருக்கான். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு அமைப்பில் தொடர்ந்து திருட்டு நடந்தப்போ கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் தான் அதை பண்ணான். அந்த அமைப்பையே கலைச்சாங்க. அதுக்கு பிறகு ஆக்சுவலாக நல்ல நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த பிரதீப் ஃபிலிப்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் தான் அதை உருவாக்குனார். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையானோ அதை கழிச்சு விட்டானுங்க. அந்த இதில் தான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்க ஒரு கயவன் அவன் ஏற்கனவே 2 ரேப் பண்ணியிருக்கான்றாங்க. அந்த 3 மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஒலிம்பிக் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் மற்ற டாக்டர்கள் வீட்டுக்கு போன பிறகு அந்த ஒரு மருத்துவர் மட்டும், பெண் மருத்துவர், ஹவுஸ் சர்ஜன், அவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டினியூஸாக டியூட்டி பார்த்ததுனால ரொம்ப டயர்டில் தூங்கி இருந்திருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க ரேப் பண்ணப்பட்டு படுகொலை செஞ்சது தெரிஞ்சிருக்குது. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துரும். ஓகே, சில சமயத்தில் நடந்துறது உண்மை. எப்பேற்பட்ட நாட்டிலுமே இது நடந்துரும். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் கல்கத்தாவில் ரொம்ப மோசமானது. அந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் எழுச்சி வருது.
போராடுறாங்க, தெருக்களுக்கு வந்து போராடுறாங்க. போராடும்போது வந்து வழக்கம் போல் மம்தா பானர்ஜி அரசு வந்து போலீஸை ஏவி போராட்டக்காரர்களை அடிக்குது. போராட்டக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவம் நடந்து இப்போ தொடர்ந்து 2 நாள் போராட்டம் நடக்குது. நீதி கேட்டு ஊர்வலம்லாம் போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு போகிறாங்க. மம்தா பானர்ஜி ஒரு நாள் குறித்து அதுக்குள்ளே குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா நாங்களே சிபிஐ கிட்ட கொடுத்துறோன்றாங்க. போலீஸ் பட் கோர்ட்டு கல்கட்டா ஹைகோர்ட் என்ன பண்ணிடுதுன்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்திரம் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த உத்தரவு வந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நடந்தது தான் கொடூரமானது. அதாவது அந்த மருத்துவமனை மீது சமூக விரோதிகள் இரவு ஒரு கும்பல் போய் வந்து அந்த மருத்துவமனையை அடித்து துவம்சம் பண்ணுது. அங்கே வந்து வெறும் பாதுகாப்புக்கு ஒரு ஜீப்பு போலீஸ் 4-5 பேர் தான் நிற்கிறாங்க. ஒரு வன்முறை கும்பல் வந்து மருத்துவமனையை தாக்குது, மருத்துவ உபகரணங்களை தாக்குது, மருந்தகங்களை தாக்குது, பெட்டெல்லாம் அடிச்சு போடுது. உயிருக்கு பயந்து போலீஸ்காரன்லாம் பயந்து ஓடுறான். மருத்துவர்கள் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. மருத்துவமனை சீனே வந்து ரொம்ப மோசமாக போயிடுது. சிசிடிவி கேமராஸ் அடித்து உடைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முதல் சம்பவத்தை விடவே இது மோசமானது. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கும்பல் வந்து மருத்துவமனை அடித்து உடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, கிரைம் சீனை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னா குற்றவாளியை தண்டிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து எவன் குற்றம் செஞ்சான்னும் போது கிரைம் சீன்லேருந்து ஆதாரங்களை எடுக்கணும். ஆல்ரெடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதும் அப்படி தான் சார். அங்கே கிடைத்த அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரைம் சீனை காலி பண்ணிட்டா வழக்கு விசாரணையில் இப்போ கைது பண்ணால் கூட 90 நாளில் ஜாமீனில் வந்துடும். வழக்கு விசாரணையில் குற்றவாளிகளை தப்ப வைக்கிறதுக்கு தான் வந்து கும்பல் இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருக்கு. கல்கட்டா ஹைகோர்ட் உடனடியாக இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு இதுவும் சேர்த்து தான் விசாரிக்கணும். சிபிஐ இந்த வழக்கு இந்த 2வது அடித்து நகர்த்தின வழக்கு கொல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் வரும்போது ஜட்ஜஸ் சொன்னது என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப வெட்கக்கேடானது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலுமே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது கிடையாது. ஆகவே காவல்துறை இதையும் விசாரிக்கணும். ஐ திங்க் இந்த 2வது சம்பவத்தை சிபிஐக்கு விசாரணை கொடுத்தாங்களான்னு தெரியல. முதல்ல சொன்ன அந்த படுகொலையை மட்டும்தான் சிபிஐ கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது கல்கட்டா ஹைகோர்ட் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததாக தெரியல, இதை உடனடியாக இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி இதுக்கு நடுப்புறம் வந்து அவங்களே ஊர்வலம் போகிறாங்க. வழக்கமாக எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிவிட்டு மம்தா பானர்ஜியோட வேலையை வந்து இந்த மாதிரி இப்போ பாவத்தை பண்ணிவிட்டு பழைய இன்னொருத்தர் மேலே தூக்கி போட்டுட்டு ஊர்வலம் போகிறது தான் மம்தாவோட வேலை. பெண்கள் எல்லாம் அமைப்புகளோடு சேர்ந்து ஊர்வலம் போயிட்டு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேணும்னு இந்த அம்மா கேட்குறாங்க. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கணும்னா அது வந்து ஜுடிஷரியோட வேலை. அது தூக்கு தண்டனை விதிக்கணும், எப்படி விதிக்கணும், யார் விதிக்கணுன்ற அந்த குறைஞ்சபட்ச அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் காமன் மேனுக்கு வெறியை ஏற்றுற மாதிரி பிளேயிங் டு த கேலரிஸ். 13 வருஷமாக ஆட்சியில் இருக்க ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னா அவங்களே ஊர்வலம் நடந்து நீதி நிலைநாட்டணும்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். உனக்கு கொஞ்சமாவது சூடு சோரணை இருந்ததுன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு போகணும். 1% மம்தா பானர்ஜிக்கு சூடு சோரணை இருந்ததுன்னா அவர் ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும். இதை நீங்கள் மெடிக்கலையும் அவங்க தான் சார் வச்சு ஹெல்த் கேர் வச்சது மட்டும் இல்லை, லா அண்ட் ஆர்டரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு மாநில முதலமைச்சர் என்கின்ற முறையில் முதல்ல நடந்த சம்பவத்தை மன்னிக்கலாம்னு நான் சொல்கிறது. அதுக்காக ஒரு முதலமைச்சர் ராஜினாமா அப்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கே வேணால் நடந்துடலாம். ஆனால் 2வது சம்பவம் அது நடந்த பிறகு ஒரு கும்பல் மருத்துவமனை அடித்து உடச்சி அந்த சீனை வந்து கிரைம் சீனையை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னா அதை தான் ஜஸ்டிஸ் திரிஞானம் தமிழர், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், அவர் தான் தலைமை நீதிபதி அங்கே இருக்கார், டிஎஸ் திரிஞானம் சிவஞானம். அவர் கேட்குறார், இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இவ்வளோ பெரிய அட்டூழியம் நடந்ததா கவனமே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ விசாரணையை ஒழுங்காக நடத்தணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகவே இந்த சம்பவத்துக்கு பிறகு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி அற்றவர். முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு, அதாவது யோகி ஆதித்யநாத் ஹெமந்த் பிஸ்வாஸுக்கு இணையான கொடுங்கோலியாக அரக்கியாக மாறிவிட்டார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியை ஆதரிப்பவர்கள் அயோக்கியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆகவே மம்தா பானர்ஜியை உடனடியாக ராஜினாமா செய்வது தான் வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது. சார் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு சார். அதில் கிட்டத்தட்ட August 13 பிஃபோரும் தெரில, லைக் எங்கே அந்த ஜூனியர் டாக்டர் வந்து கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தாங்களோ அதே இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பிணமாக கிடந்த அந்த செமினார் ஹாலோட ஒரு செவரை வந்து இடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பத்திரிகையில் அந்த செமினார் ஹால் போகிறதுக்கு ஃபியூ ஃபீட்ஸ் பிஃபோர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரூமோட செவரை தான் இடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. சிபிஐஎம், பிஜேபி, டிஒய்எஃப்ஐ, மாணவர் அமைப்பு எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அங்கே உருவாக்குச்சு.
ஸோ இது எப்படி சார் இது இப்போ ஒரு போலீஸ்க்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு கொலை அங்கே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவரை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. நீங்க சொல்றது சம்பவத்துக்கு பிறகு அடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த சம்பவம் நடந்த பிறகு சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்த ரெனோவேஷன் பண்றதுக்கு நடிச்சிருக்காங்க. அதை தான் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் சிவஞானம் கேட்டிருக்காரு. கல்கட்டா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சிவஞானம் கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை தான் கேட்டிருக்காரு. இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த பிறகு ரெனோவேஷனுக்காக வந்து இடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஸோ மாநில அரசு தெளிவாக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக பல காரியங்களை எங்கே செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதே மாதிரி கும்பல் வந்து அடித்து ஒடுக்கும்போது எங்களுக்கு ரிப்போர்ட் இல்லைன்னு போலீஸ் சொல்லுது. ஜட்ஜுக்கு சிவஞானம் என்ன கேட்குறாரு, உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, கூடுறான் வரான்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ தெளிவாக தெரியுது இந்த படுகொலையை செய்த கயவர்களை காப்பாற்றுவதற்கு மமதா பானர்ஜி கவர்மெண்ட்டு எல்லா விதமான கேடுகட்ட காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நொடி கூட பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு அரக்கியாக கொடுங்கோலியாக மாறிவிட்டார் மமதா பானர்ஜி. ஆகவே இது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம். சுதந்திர இந்தியா வெட்கி தலை குனிய வேண்டிய நாடு, விடுதலை அடைந்த 77 ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்த ஒரு மாதத்தில் இப்படி ஒரு சம்பவம். நான் மறுபடியும் சொல்கிறேன், முதல் ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு ரேப் செய்யப்பட்டு ஒரு டாக்டர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் கூட இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்குது, இந்தியாவில் சில இடங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு அந்த கிரைம் சீனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கொண்ட கும்பல் போதுன்னா அது மிகப்பெரியது ஒரு சம்பவம். அந்த சவுத்தை போட்டு இவ்வளோ நாள் இல்லாமல் இடிக்கிறானுங்க அப்படின்னா இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். போலீஸோட உதவி இல்லாமல் இது நடக்காது. போலீஸோட மந்திரியாக இருக்கவங்க மமதா பானர்ஜி. ஆகவே அவர் உடனடியாக பதவி விலகுவது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. சார் இன்னொரு விஷயமும் இது ரிலேட்டடாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். சில மாதங்கள் முன்னாடி நம்ம ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு வந்து இந்தியாவில் விட்னஸ் பண்ணோம். குறிப்பாக மணிப்பூரில் அந்த மலைவாழ் சகோதரிகளுக்கு நடந்தது. அந்த விஷயம் வந்து ஒரு கொலை நடுக்கத்தை பார்த்தவங்களுக்கே ஒரு பெரிய கொலை நடுக்கத்தை ஏற்படுச்சு. இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாதுன்னு எல்லாராலுமே, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பதறினாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெரிய லெவலில் பேசினார். குறிப்பாக மணிப்பூர் போயிட்டு வந்தார், எல்லாமே பண்ணார். ஸோ இது வந்து கண்டிப்பாக தலைவணங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த மக்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தோம், அவங்களுக்கு ஆதரவாக அங்கே போய் இருந்தது எல்லாமே ஒரு தலைவனுக்கான பண்பு எல்லாமே ஓகே, அதுக்காக நம்ம தலைவணங்குறோம். ஆனால் இங்கே நடந்ததும் அதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் தானே சார். இந்த இடத்துல ஏன் சார் அவர் இன்டென்ஸான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல? வெஸ்ட் பெங்கால் போனாரா என்ன? ஏன் எதனால வந்து மணிப்பூர் சம்பவத்தில் காமிச்ச ஒரு இதை வந்து இந்த இதில் காட்ட மாட்டாரு சார்? காட்ட மாட்டார். கள்ளக்குறிச்சியில் 70 பேர் செத்தாங்கன்னா அவர் வரமாட்டார். அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்தால் போக மாட்டார். மேற்கு வங்கத்தில் இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த கிரைம் சீனை ஒரு கும்பல் ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கிற மாதிரி, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடக்கிற மாதிரி ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சி இல்லாத மாநில நாடுகளில் நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் ராகுல் காந்தி அங்கே போல, அவர் போக மாட்டார். ஏன்னா இது வந்து இந்தியா கூட்டணியை வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். இந்தியா கூட்டணியோட எந்த தலைவர் இதை கண்டித்து பேசியிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி எவ்வளோ இதே சம்பவம் நான் கேட்குறேன், இதே சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடந்திருந்ததுன்னா ராகுல் காந்தி பொங்கி எழுந்திருப்பார், திமுக பொங்கி எழுந்திருக்கும், கூட்டணி கட்சிகள்லாம் பொங்கி எழுந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எதற்காக வந்து இவ்வளவு தூரம் அமைதி காக்கிறார்கள்? இந்த சம்பவம் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு அப்போசிஷன், ஸ்ட்ராங் அப்போசிஷனாக நீங்கள் இருக்கீங்க. மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டில் அங்கே நடக்கிறது பெரிய அட்டூழியம். இந்த அட்டூழியத்துக்கு எதுக்கு முதல்ல ராகுல் காந்தி கல்கட்டாவுக்கு விசிட் பண்ணியிருக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக. சம்பவம் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல. எங்கே போனார் ராகுல் காந்தி? ஏன் கள்ளக்குறிச்சியில் அதே மாதிரி 70 பேர் செத்தானே சார், ராகுல் காந்தி எங்கே போனார்? அப்போ இந்தியா கூட்டணி அல்லது கூட்டணியோட தொடர்பில் இருக்கவங்க, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க, இருந்துக்கிட்டே இல்லாமல் இருக்காங்க, இல்லாமலே இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி உள்ள மாநிலங்களில் எவ்வளோ பெரிய அவலங்கள் அட்டூழியங்கள் நடந்தாலும் அங்கே ராகுல் காந்தி போக மாட்டார். இந்தியா கூட்டணி வாய் மூடி மௌனியாக இருக்கும். இதை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அவங்க பொங்கி எழுவாங்க. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை விட மோசமான இன்சிடெண்ட்டு கல்கட்டாவில் நடந்த இன்சிடெண்ட்டு. கள்ளக்குறிச்சிலையாவது நீ புத்தி கட்டு போய் அவனே குடிச்சு அவனே செத்தான். இது அப்படி கிடையாது. இல்லை, சேவை செய்ய வந்த ஒரு மருத்துவர், இளம் மருத்துவர், எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் அவருக்கு. இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் மனித குலத்துக்கு அவர் சேவை ஆற்றியிருப்பார். அந்த குடும்பத்தை நினைத்து பாருங்கள். அதன் பிறகு அந்த சம்பவம் நடந்த கிரைம் சீனை கும்பலெல்லாம் திரட்டுறதுன்றது போலீஸோட உளவுத்துறையோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. திட்டமிட்டு மமதா பானர்ஜி அரசு தான் இந்த கேடுகட்ட காரியத்திற்கு பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறது. ஆகஸ்ட் 9 அடுத்த சில நாட்களாகவே அங்கே தொடர்ந்து ப்ரொட்டஸ்டாக தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒரு அமைப்பு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போலீஸ் தொடர்ந்து இருந்து கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியுங்க. அங்கே வந்து ஒரு கும்பல் அசம்பிள் ஆகுதுனாலே போலீஸ் என்ன பண்ணிருக்கணும்?
யாரோ திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர்னா ஓகேங்க, கும்பல் அசம்பிள் ஆகுதுன்னா போலீஸுக்கு தெரியாதா? அதை தான் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்குறாரு. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? கிரைம் சீன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டை இடிக்கிறாங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நடக்காத அட்டூழி அது. இப்போ போய் திடீர்னு ரெனோவேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆகவே மம்தா பானர்ஜி அரசு இந்த கேடுகட்ட காரியத்தை செய்த கயவர்களை பாதுகாக்கிறது, அவர்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளை வாய்மூடி மௌனியாக நின்று பின்னால் இருந்து ஊக்குவிக்கிறது. கொடுங்கோலியாக மாறிவிட்டார் மமதா பானர்ஜி. ஒரு நொடி கூட பதவியில் நீடிக்க தகுதி இல்லாத ஒரு அராஜகவாதி, ஜனநாயக படுகொலையை நிகழ்த்திய அராஜகவாதி தான் மம்தா பானர்ஜி. மமதா பானர்ஜியை கண்டிக்காமல் வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த படுகொலையை ஆதரிப்பவர்கள் தான். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலைக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு எடுப்பவர்களுக்கு மோடியை பற்றியோ பிஜேபியை பற்றியோ பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. அது ராகுல் காந்தியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், கெஜ்ரிவாலாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய மோடி எதிர்ப்பு, உங்களுடைய பாஜக எதிர்ப்பு உண்மை என்றால் இந்த துன்பங்கள், இந்த அட்டூழியங்கள் எங்கு நடந்தாலும் நீங்கள் வாய் திறக்க வேண்டும். மணிப்பூரை பிடிச்சிட்டு தொங்குற ராகுல் காந்திக்கு மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த படுகொலை கண்ணில் குத்துலையா? அவர் அறிக்கை விட்டுருக்காரு, ஆனால் சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் சொல்லலை. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்க வேண்டும், கிரைம் ஸ்பாட்டுக்கு அவர் போய் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குறேன். இந்த சம்பவம் ஊபியில் பிஜேபி ஆளக்கூடிய ஊபியில் லக்னோவில் நடந்திருந்தா, பிஜேபி ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ் தலைநகர் போபாலில் நடந்திருந்தா, ஹரியானாவில் நடந்த சண்டிகரில் நடந்திருந்தா, இதே நிலைப்பாட்டை தான் ராகுல் காந்தி எடுத்திருப்பாரா? எவ்வளோ பெரிய கொடூரம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த ரேப்பும் மர்டரும் கூட இந்தியாவில் சில பகுதிகளில் நடந்துடும். ஆனால் அதுக்கு பிறகு கும்பல் போய் அந்த கிரைம் ஸ்பாட்டை அடித்து உடைக்கிறான்னா அதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே ஹூலிகன்ஸுக்கு, பொறுக்கி பசங்களுக்கு, போக்கிரிகளுக்கு உதவி இருக்கிறது. இதுக்கு இந்தியா கூட்டணி எல்லாத்துக்கும் வாய்க்கிழிய, காது வரை வாய்க்கிழிய பேசக்கூடிய இந்தியா கூட்டணி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? நேற்று குஷ்பு கூட பேட்டியில் சொன்னாங்கல்ல, ஸ்டாலின் ஏன் மமதா பானர்ஜியை கண்டிக்கவில்லை. நியாயமான கேள்வி. அதை சொல்கிறதுக்கு குஷ்புக்கு தகுதி இருக்கான்னு அது வேறு விஷயம். பிஜேபிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மணிப்பூர் கலவரத்துக்கு வாய் திறக்காத குஷ்புக்கு இதை பற்றி பேச தகுதி இருக்கானா? இல்லை தான். ஆனால் அவர் கிளப்பக்கூடிய கேள்வி நியாயமானது. எதற்காக ஸ்டாலின் மௌனமாக இருக்கிறார்? எதற்காக ராகுல் காந்தி மௌனமாக இருக்கிறார்? எங்கேயோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏதோ நடந்ததுன்னா பொங்கி எழக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக இந்தியா முழுவதும் எல்லா பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவ வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார், தமிழ்நாடு உட்பட. ஆனால் இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்? சார், வேர்ல்ட் லெவலில் சார், நியூயார்க், ஜெர்மனி, யூகே, ஆமாம், எல்லா இடத்துலையுமே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் ராகுல் காந்தி மௌனமாக இருக்கிறார்? ஏன் திமுக மௌனமாக இருக்குது? திமுக எல்லா விஷயத்துலையும் முன்னால் கருத்து சொல்லல. ஏன் மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த படுகொலைகளுக்கும் அந்த படுகொலையை மிஞ்சின கிரைம் சீனை அடித்து உடைச்ச கும்பலின் அராஜகத்துக்கு பிறகும் வாய்மூடி மௌனமாக திமுகவும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? சார், ரொம்ப இந்தியாவே இன்னைக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி முக்கியமான தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார்.